மதுரை மத்திய சிறைச்சாலையில் ஒர்க் பண்ற காவலர் ஒருத்தர் அங்க இருக்கிற விசாரணை சிறைவாசியோட ஸ்கூல் படிக்கிற பெண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா விஷயம் என்ன அப்படின்னா, பால குருசாமி அப்படின்ற நபர் அங்க இருக்கிற விசாரணை சிறைவாசியோட பேத்திக்கிட்ட கொஞ்சம் பேசி பழகிருப்பாரு போல, கான்டாக்டும் வாங்கியிருப்பாரு போல. அந்த பெண்ணை நீ தனியா வான்னு சொல்லியிருக்காரு. அந்த பெண்ணும் போயிருக்கு. போன பெண்ணை 500 ரூபாய் கொடுத்து வண்டியில ஏறி சொல்லியிருக்காரு. அந்த பெண் தனியா போல, ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பெண். இது உண்மை சொல்லுதா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டோட்டல் ஃபேமிலியும் வந்து போயிருக்கு. அப்போ அந்த ஃபேமிலி பாத்தீங்க அப்படின்னா தனியா ஒரு இடத்துல மறைஞ்சு நின்று இருக்காங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்த உடனே டோட்டல் ஃபேமிலி வந்து அவர் வந்து தாக்கியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த பெண்ணோட சித்தி வந்து அடின்னு அடிச்சாங்க. சோ அதை வந்து நான் வந்து வீடியோ கூட போடுறேன். சோ மேல இருக்கு. ஏன்னா சித்தி இல்லையா, ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்க. இது அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஒரு மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. விசாரணை போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு காவல்துறை சம்பந்தப்பட்டிருக்காரு. சோ அதனால வந்து டக்குன்னு நம்ம வந்து ஜட்மெண்ட் பண்ண முடியாது. சோ விசாரணை அடிப்படையில வந்து தீர்ப்பு வந்து வழங்கப்படும். இது யார் மேல தப்பு இருக்கு, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சோ டே பை டே நடக்குதுன்னு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அண்ட் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த விஷயம் நீங்க மதுரையில இருந்தீங்க அப்படின்னா இது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லலாம்.